la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பேசும்போது அவங்க வந்து ஹாய்ன்னு போடும்போது எனக்கு ரிப்ளைவே பண்ணல. ஒருவேளை நான் பையனா நினைச்சிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணலையோ அப்படின்னு நினைச்சு இல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒருவேளை பார்த்தாலே ஃபேக் அக்கவுண்டா இருக்குன்னு அவங்க ஃபர்ஸ்ட் நாளே வந்து திட்டின மாதிரி தான் இருந்துச்சு. இவங்கள பார்த்த பிறகு நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, உங்களால எனக்கு ஃபோன் வர உடஞ்சிச்சு வீடியோ கால் பண்ணும் போது அப்படி சொல்ல, இவங்க உடனே என்ன பண்ணாங்க, நான் வேணா காசு அனுப்பிவிடுவா, நீங்க வேணா டிஸ்பிளே மாத்திக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இப்படி வந்து ஏஞ்சல் தான் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. ரேண்டமா ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ், பட் ஆனா எல்லா பொண்ணுங்களும் லெஸ்பியனா இருக்க முடியாது. ஆமா தெரியும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குமே வந்து அந்த அளவுக்கு எனக்குமே எனக்கு தெரியாது. ஒரு வாரமா நல்லா பேசுங்க. ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் பயமும் இருக்கு, ஒரு பக்கம் வெளியிலயும் வந்து சொல்றாங்கன்னும் போது நீங்க இதெல்லாம் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தவங்க அந்த கமெண்ட்லயே கூட சொல்லியிருக்காங்க, இதுங்க பாருங்க எப்படி பண்ணுதுங்க, அசிங்கமா பண்ணுதுங்க, இதுங்களை பார்த்து மத்தவங்க கெட்டு போறாங்க. முக்காவாசி வந்து இன்னும் நிறைய பேர் எப்படின்னா தீண்டத்தகாதவங்க மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா? ஐயோ என்ன இது சமூகத்துக்கே கேடு, இப்படி என்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு எங்களுக்கே புரியல. அப்படி என்ன தப்பு இதுல? நாங்க கமெண்ட் பாருங்களேன், இந்த மாதிரி நீங்க 2 பேர் இருக்கீங்க, அப்போ இந்த மாதிரியே உலகம் இப்படியே போச்சுன்னா எப்படி நாங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவா கிளாமர் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் எப்பவுமே. சரி, நான் சாரியில மட்டும் தான் இருப்பேன். சாரி போட்டாதான் இவங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ரொம்ப எங்களை பார்த்து கெட்டு போறான்றாங்களே, அந்த அளவுக்கு நாங்க என்ன கெட்டு போற அளவுக்கு நாங்க கிளாமரா காமிச்சிட்டோம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள அதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதன் சினிமாஸ்க்கு வீசனோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யாரு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இன்ஸ்டா திறந்தாலே ஒரு ட்ரெண்டிங் கப்பலா இருக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னா இவங்க ஒரு அழகான லெஸ்பியன் கப்பல்னே சொல்லலாம். குட்டி அண்ட் ஏஞ்சல் நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஃபைனலி வந்து அந்த ஹேர் நம்ம காட்ட வச்சாச்சு, ரிவீல் பண்ணியாச்சு. நீங்க ஒரு லெஸ்பியன் கப்பல். ஆனா ஏன் வெளியில வந்து லெஸ்பியன் கப்பல் இருந்தாலும் உங்களுடைய தோற்றத்தை ஒரு ஆணாகவே வந்து பிரதிபலிக்கணும், நான் இப்படிதான் அப்படின்னு நீங்க வந்துட்டு ஒரு மறைச்சே வச்சிருந்தீங்களே, எதனால? நான் மறைச்சிலாம் வைக்கல. இந்த மாதிரி எனக்கு வந்து லாங்கா இருக்கிறதுனால நான் அதை தொப்பி போட்டு அப்படியே வச்சு கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எல்லாம் நான் மறைச்சு வைக்கணும். எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைலாம் இருக்கு. பட் ஆனா நான் அப்படியே தொப்பி போட்டே அது இது பண்ணிட்டேன். முடி வெட்டிட்டதுக்கு அப்புறம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, உங்களோட ஒரிஜினல் நேமே குட்டி தானா? ஆமா, வேற எந்த பேரும் அப்படி எல்லாம் கிடையாது, குட்டினே வச்சுட்டாங்க. ஏஞ்சல். ஓகே, ஏஞ்சல் பிரிசில்லா அண்ட் குட்டி. ஓகே, இவங்களுக்கு வந்து சொந்த ஊரு நம்ம சென்னையிலே தான். பட் ஆனா உங்களுக்கு என்ன பூர்வீகம் எங்க இருந்தது? ஏன்னா மும்பைல இருந்தே எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்லாம் சொன்னீங்க. ஆமா, மும்பை தான். சொந்த ஊர் வந்து விழுப்புரம் தான். ஆனா வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க மும்பைல தான் இருந்துட்டோம். அங்கேயே இருந்ததுனால எப்பயாவது வருவோம் போவோம் இந்த மாதிரி. ஆனா வந்து நான் வர மாட்டேன், அங்கேயேதான் இருப்பேன். மும்பைல தான் இருந்தேன். மும்பைல தான் மெயினா இருந்து அப்பதான் இன்ஸ்டால தான் பார்த்தேன். எப்படி ஆக்சுவலி எவ்வளோ இருக்கிறாங்க பேரு, எப்படி ஏஞ்சல கரெக்டா வந்து நான் வந்து சென்னையில இருப்பாங்களா நான் நினைச்சு பாக்கல. ஆக்சுவலா வந்து மும்பைல ஏதாவது ஒரு இந்திக்கார பொண்ணா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் பேச ட்ரை பண்ணேன். தமிழ்கார பொண்ணு மாதிரியே அது தெரியல. ஏன்னா வெள்ளையா இருக்காங்க. மத்தபடி எனக்கு கொஞ்சம் கூட தோணல அவங்க தமிழ்காரங்களா இருப்பாங்க. ஏதோ இந்திக்கார பொண்ணுன்னு நினைச்சுதான் நான் வந்து இன்ஸ்டாக்குள்ள போய் பார்த்தேன், பேசினேன். எனக்கு சேட் பண்ணலாம் தெரியாது. ஹாய்ன்னு போடுவேன், அடுத்து பாயின்னு போடுவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். உண்மையாதான் சேட்டும் பண்ண தெரியாது. இப்போ வரைக்குமே எனக்கு சேட் பண்ண தெரியாது. அவ்வளவுதான். ஒரு ப்ரொமோஷனா இருக்கட்டும், இன்டர்வியூா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்கிட்ட கேட்டுதான் நான் தான் பண்ணுவேன். ஆனா வந்து இவங்க தான் பேசுவாங்க. எனக்கு தெரியாது, சேட் பண்ணலாம் தெரியாது. சேட் பண்ண தெரியாது. நான் காட்டுவாங்க இது என்ன வந்திருக்கு. ஒரு இன்டர்வியூல நல்லா பேராகிராஃபா அனுப்புறாங்க. இந்த மாதிரி சேனல் நேம் சொல்லி இன்டர்வியூ வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூட அவங்க பாரு ஏதாச்சும் இன்டர்வியூ கூப்பிடுறாங்களா, பேராகிராஃப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நான் தான் பாப்பேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஹிந்தி லாங்குவேஜ் நல்லா தெரியும். ஹிந்திலாம் நல்லா பேசுவோம். தமிழ் ஏதாச்சும் பஸ்ல ஏதாச்சும் இந்த போர்டு இருக்குன்னா கூட அது படிக்கிறதுக்குள்ள அது பஸ் போயிடும். எனக்கு அந்த அளவுக்கு எழுத்து கூட்டி கூட்டி படிப்பாங்க. அதுக்குள்ளே ரொம்ப அது இதுவா இருக்கும். ஏதோ ஒரு வீடியோல நீங்க நர்சிங் முடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் காணோம், சர்டிபிகேட்லாம் காணாம போயிடுச்சு உங்களுக்கு. அடுத்ததுக்கு அப்புறம் இவங்க படிச்சாங்க மறுபடியுமே.
அதை கண்டினியூ அதை முடிச்சிட்டு அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க படிச்சிருப்பாங்க போல. அது என்ன ஆச்சு, இவங்க அப்பா அம்மா எனக்கு என்ன புரியலன்னா 10th வரையும் தான் படிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. நான் பிரைவேட்டா நர்சிங் முடிச்சேன். பிரைவேட்டா, அது மும்பைல ஹிந்திக்காரங்க மூலமா அப்படி பிரைவேட்டா படிச்சதுனால நர்சிங். அதனால அது சர்டிபிகேட் முடிச்ச இதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அவங்க அதோட மைண்ட் செட்ல இருந்ததுனாலயே அவங்க நீங்க திருப்பி ரீஅப்ளை பண்ணி பண்ணலாம். பட் ஆனா நான் இங்க வந்ததுனால அதுக்கப்புறம் ட்ரை பண்ணல, விட்டுட்டேன். மும்பைக்கு நாங்க அவ்வளவா அதுக்கப்புறம் எங்கேயுமே போல. இப்ப நாங்க ஒரு என்ன சொல்றது, நம்ம போனோம்ல, லவ்வர்ஸ் டே கொண்டாட போனோம். 2 மாசம் போய் இருந்தேன்னு சொன்னீங்க. அதான் லவ்வர்ஸ் டே கொண்டாட போனோம். இப்ப போனது தானே அது. இப்பதான் போனோம். அப்ப போய் ஒரு இது பண்ணிட்டு ரீஅப்ளை பண்ணி வாங்கி இருந்துக்கலாமே சர்டிபிகேட். பண்ணிருக்கலாம். பட் ஆனா அத நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணல. பக்கம் பிரச்சனைல போனோம். அதனால என்ன மீடியத்துல படிச்சீங்க நீங்க? ஹிந்தில தான் படிச்சீங்க? ஹிந்தி, மராட்டி இதெல்லாம் பேசுவோம் நல்லா. ஓகே. இல்ல படிக்கிற லாங்குவேஜ் கேக்குறேன். இப்ப நீங்க வந்து தமிழ் or இங்கிலீஷ்ல படிச்சீங்க? நான் ஹிந்தி மராட்டில தான் படிச்சேன். நான் தமிழ் மீடியத்துல படிச்சீங்க. நீங்க வந்து ஹிந்தி மீடியம். ஓகே. ஆளாளுக்கு ரீஜன் லாங்குவேஜ்ல படிச்சிட்டீங்க. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு யாராவது ஏதாவது பேச வராங்க அப்படின்னும் போது ஆப்வியஸா தமிழ் மீடியம்னாலும் இங்கிலீஷ் வந்து இருந்திருக்கும் உங்களுக்கு. அது ஓகே. லாங்குவேஜ் எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? ஆமா, எப்படி சொல்றது, ஏதாவது பேசும்போது கொஞ்சம் தப்பா பேசிடுவேன். அது எனக்கு தப்பா பேசுறேன்னு எனக்கு தெரியாது. அவதான் சொல்லுவா, இந்த மாதிரி நீ பேசுறது வந்து தப்பா பேசுற, தப்பா வருது அப்படின்னு சொல்லுவா எனக்கு. ஆனா அது புரியாது. ஸ்டார்டிங் ரொம்ப தமிழ் தெரியாது. இங்க வந்து நல்லா பழகிட்டேன். 3 வருஷம் இருக்கனால ஓகே. எப்படி ஆக்சுவலா பேசி அவளுக்கு சாட் பண்ணும்போது நான் சாட்டிங் எல்லாம் பண்ணல. சாட் பண்ணுவேன். இவங்களுக்கு ஸ்டார்டிங்ல தெரியாதா சாட் பண்றது புரியல. இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து சாட்ல வந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்பனா, இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து இந்த மாதிரி என் பேர் வந்து குட்டி, நான் மும்பை, நான் கேக்குறது வேற ஒண்ணு, ஆனா இவங்க சொல்றது வேற ஒண்ணா இருக்கும். ஏன்னா அவங்க சாட் பண்ணும்போது எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாது. அப்ப நான் டைரக்டாவே நான் தமிழ்ல பேசிட்டேன். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி மும்பைல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் போட்ட பொண்ணுதான் நான். இல்ல ஃபர்ஸ்ட் ஏதோ ஹிந்தில பேசினாங்க, அது புரியல என்னன்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் தமிழ்ல பேசினாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசுனீங்க அவங்ககிட்ட? ஃபர்ஸ்ட் நான் பொண்ணுதான். எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேன்? ஏன்னா அவங்க வந்து நான் பேசும்போது அவங்க வந்து ஹாயின் போடும்போது எனக்கு ரிப்ளைவே பண்ணல. ஒருவேளை நான் பையனா நினைச்சிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணலையோ அப்படின்னு நினைச்சு இல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒருவேளை பார்த்தாலே ஃபேக் அக்கவுண்டா இருக்குன்னு அவங்க பதறி இருக்காங்க. ஒருவேளை வாய்ஸ் கேட்டாக்கா பேசுவாங்கல்ல, அதனால வாய்ஸ் போட்டேன். வாய்ஸ் போட்டா பேசுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. நான் வந்து அதை பார்த்துமே நான் போடல. மறுநாள் காலையில நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கால் சென்டர் போயிருந்தேன். கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். நான் காலேஜ் போனேன்னா ஒரு 1 month 2 month அப்படிதான் போனேனே. அதை நான் படிச்சேன்னு கூட சொல்றதே வேஸ்ட். நான் 12th வரைக்கும் தான் முடிச்சேன். ஓப்பனா சொல்லணும், நான் அது போனேன். ஆனா நான் அதுக்குள்ளே நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து இப்போ என்னன்னா, எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அப்பத்துல இருந்தே கொஞ்சம் இந்த கிட்னி ஃபெயிலியர். அதனால கொஞ்சம் கூடயே இருந்த அப்பா எங்க போனாலும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்பமா வருவீங்க, என்னை விட்டு தனியா ஏன் போயிட்டு, அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நான் ஒரு கூடயே இருந்து நாங்க அப்பாவை பார்த்துப்பேன். அதனால நான் அவ்வளவா காலேஜ் நான் போய் படிக்கல. வேலைக்கு மட்டும் போவேன், போயிட்டு வீட்டுக்கு கரெக்டா வந்துருவோம். அப்ப வந்து வேலைக்கு போற டைம்லயும் என்னால பேச முடியாது. அந்த மெசேஜ பாக்கல, ஃப்ரீ டைம்ல சும்மா அந்த நம்ம ரிக்வஸ்ட் மெசேஜ் எல்லாம் பார்க்கும் போது பார்த்ததுதான். அப்ப அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ண பிறகு அப்பயும் மெசேஜ் பண்ணல. பொண்ணுதான் பேசுங்க மறுபடியும் ஹாய் 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 ஒரு 5 வாட்டி தொடர்ந்து இருக்கும் போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாய்ஸ் ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல தான் பண்ணேன். அது புரியல போல, ரிப்ளைவே வர மாட்டேங்குது. ஒருவேளை என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்க அப்படின்னு நான் வாய்ஸ்லயே போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஏதோ எப்பதான் கரெக்டா உங்களுக்குள்ள லவ் அப்படின்றது வார்த்தையிலேயே நேர்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்ல போனா ஒரே வாரம் தான். நான் அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், அவங்க வந்து நான் அக்செப்ட் பண்றேனே வீடியோ கால் வருவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், வேலைக்கு போனேன். வீட்டுல இருந்தேன்னா போனே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க சொல்லிட்டு யார் இருந்தாலுமே போன் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வேலைக்கு போயிட்டு வரது தூங்குறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். சரி வீடியோ கால் பண்ணுவாங்களா, நான் கால் சென்டர்ல இருக்கும்போது என்ன பண்ண, வேற ஒரு போன்ல தானே பேசுவேன். கஸ்டமர் கிட்ட பேசுறதுக்கு பர்சனல் நம்பர்ல பேச மாட்டோம், வேற ஒரு போன்ல இருந்து பேசுவேன். அதனால வீடியோ கால் பண்றாங்களா யாருன்னு தெரியல, ஒரு வாட்டி பார்த்தேன். அப்பதான் பேஸ் தெரிஞ்சுது எனக்கு. சரி பாத்துட்டு இருங்க கட் பண்ணாதீங்க அவங்க அது இருங்கன்னு சொல்றது கூட எனக்கு வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு அது தெரியல, அப்ப பேசுனது கட் பண்ணாதீங்க அப்படின்னவோ சரி சொன்னீங்களா. அப்புறம் வந்து நான் என்ன பண்றது தெரியல சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அங்க நிக்க வச்சிருவேன். நிக்க வச்சுட்டு போன் விழுந்துருச்சு.
போன் விழுந்து போனுமே ஸ்கிராச் ஆயிடுச்சு. நீங்க அப்புறம் நான் வந்து ஏதோ திட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் நாளே வந்து திட்டின மாதிரிதான் இருந்துச்சு இவங்களை பார்த்த பிறகு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, உங்களால எனக்கு போன் வர உடஞ்சிச்சு வீடியோ கால் பண்ணும் போது அப்படி சொல்லவும் இவங்க உடனே என்ன பண்ணாங்க, நான் வேணா காசு அனுப்பிடுவா, நீங்க வேணா டிஸ்பிளே மாத்திக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அப்பவே யாருன்னே தெரியல, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ நார்மலா பேசிட்டு இருக்கும் போது அப்புறமா தான் ஒரு ஃப்ரெண்டா இருந்தோம். ஃப்ரெண்டா இருக்கும் போது சரி ஓகே, எனக்கு இந்த மாதிரி அப்ப வரைக்குமே எனக்கு சொல்லவே இல்லை இவங்க நான் லவ் பண்றேன் அப்படி சொல்ல. நான் ஒரு ஒரே வாரத்துல எப்படி வந்து அதுதான் சொல்றேன் பாருங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்தோம். நீங்க யாரு அப்படின்னு இவங்க வந்து ஊர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சென்னையில தான் இருக்கேன் அப்படி சொன்னாங்க. சரி நான் வந்து இங்க சென்னை பக்கம் தான் வரேன், எனக்கு ஒர்க் இருக்கு, நான் உங்களை பாத்துட்டு போவா இப்படிதான் கேட்டாங்க. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு, சரி வரவங்களை எப்படி வர வேணாம்னு சொல்றது, பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க சும்மா தானே பாத்துட்டு போறாங்க தானே கேக்குறாங்க, இதை மட்டும் நல்லா கேளுங்க, பாத்துட்டு தானே போறாங்க சொல்லிட்டு வாங்கன்ட்டேன். சொல்லிட்ட பிறகு நான் வந்து வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க வந்துட்ட பிறகு போன் அடிக்கிறாங்க. நான் காலையை எடுக்கல. என்ன சொல்றது, எங்க வீட்டுல யாரு என்னன்னு கேட்பாங்களே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறேன் என்ன சொல்ற. ஆனா இவங்களுக்கு வந்து 24, எனக்கு இப்ப 20. அப்போதைக்கு ஏஜ் கரெக்டா எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்றது, என்ன வயசு சொல்றது, என் ஸ்கூல்மேட் எனக்கு குள்ளமா வர இருக்காங்களா, ஸ்கூல்மேட்டுன்னு சொல்லிடலாம் நம்பிடுவாங்க சொல்லிட்டு என்னோட ஸ்கூல்மேட் வராங்க, மும்பைல இருந்தாங்க, இப்ப வந்து பாக்குறதுக்காக வராங்க அப்படி சொல்லிட்டேன். பாக்குறதுக்கு வந்தா கூட எத்தனை நாள் விடுவாங்க, வீட்டுல எத்தனை நாள் இருக்கணும், பாத்துட்டு கிளம்பிடணும், அவ்வளவுதான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும். வந்தாங்க இருந்தாங்க. எங்க அண்ணனுக்கு அப்ப கரெக்டா பிறந்த நாள். வரும்போது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் போட்ட ட்ரெஸ். அப்ப வாங்கிட்டு வரும்போது எடுத்துட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வராங்க, நான் பெருக்கிட்டு இருக்கேன் வீடு. அப்புறமா இவங்க வந்து எனக்கு வந்து இந்த இடம் புதுசா இருக்கு, என்ன எங்கேயும் தனியெல்லாம் விட்டு போயிடாதீங்க அப்படி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே இருக்க வச்சேன். அப்புறமாதே உங்களோட பேக்ரவுண்ட் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து எங்க அண்ணனுக்கு பர்த்டே கேக்லாம் வெட்டி முடிச்சிட்ட பிறகு, ஆமா நீங்க என்ன மெசேஜ் பண்ணீங்க, இங்க ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பேசும்போதுதான், இல்ல எனக்கு வந்து அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி பேசும்போது, சரி அப்பா அம்மா இல்ல அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நான் ஒர்க் எல்லாம் கிடையாது, நான் மெயினா உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன், எனக்கு ஒர்க் எல்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லவோ, அப்புறம் வீட்டுலதான் இருந்துமே. சரி நைட்டு கிளம்புறதுக்கு எங்க வீட்லயும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நைட் எப்படி போவாங்க இவங்க மும்பை, இவங்க பார்க்க வந்தது எனக்குன்னு தெரியும் என்னால்தான் வந்திருக்காங்கன்னு. எங்க வீட்டுல நான் எப்படி சொல்றது, எங்க வீட்டுல கிளாஸ்மேட்டுன்னு சொல்லியிருக்கேன். சரி கிளம்ப சொல்லுவாங்க சொல்லிட்டு எங்க அம்மா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. உடனே இந்த பிள்ளை நான் ஸ்டே பண்ணேன் இவங்க வீட்லயே தான் ஒரு 2-3 மாசம் அப்படியே ஸ்டே பண்ணிட்டாங்க. எங்க அப்பாக்கு என்னன்னா வந்து அப்பா அம்மா இல்ல, இந்த பிள்ளை நான் அன்டைம்ல எதுக்கு அனுப்ப சொல்றேன்ட்டு கேட்கும் போது எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மா ஒரு நாள் 2 நாள் ஓகே அந்த ஸ்பாட்டை கேக் வெட்டின பிறகு அப்புறம் எங்க அக்காவும் எங்க அண்ணனும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பிள்ளை இப்பதானே வந்துச்சு, அதுக்குள்ள ஏன் கோச்சுக்கிட்டு போறீங்கம்மா இருங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, யாரு எதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே என்னன்னா பிரச்சனைனா, நான் அப்பவே சொன்னேன்ல இவங்களை வீட்டுக்குள்ள விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, நான் அன்னைக்கே சொன்னல, நான் சொல்றதை யாருன்னா கேட்டீங்களா, இப்போ இவ்வளவு அளவுக்கு வந்த பிறகு. அப்ப வந்து இவங்க என் கூட இருந்ததுதான், இன்னமும் இவங்க மும்பை பக்கம் தலை காட்டினதுன்னா இப்ப நாங்க 2 பேரா போய் தலை காட்டு வந்ததுதான். அதோட வீட்டுலதான் இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்களே, தனியா வீடு எடுத்து. அப்புறமா நாங்க போன்லயே பேசுவோம். அப்புறம் இவங்க என்ன எப்படி வந்து ஏஞ்சல் தான் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? ரேண்டமா ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ், பட் ஆனா எல்லா பொண்ணுங்களும் லெஸ்பியனா இருக்க முடியாது. ஆமா தெரியும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குமே வந்து அந்த அளவுக்கு எனக்குமே எனக்கு தெரியாது. ஒரு வாரமா நல்லா பேசி எங்களுக்குள்ளே பேசிட்டு தான் இருந்தோம். ஒரு வாரம் ஃபுல்லா நாங்க பேசணும், இந்த மாதிரி வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்ல எப்ப தெரிஞ்சதுன்னு கேக்குறேன். நேர்ல வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நான் பழகிட்டேன். வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் வந்து இந்த மாதிரி நாங்க ரீல் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்க ரீல் பண்ணுவோம். ரீல்லாம் பண்ண பிறகு அப்ப நாங்க அவ்வளவா நாங்க கண்டுக்க மாட்டோம், சும்மா நாங்க ரேண்டமா ஃப்ரீயார்ல தான் பண்ணோம் ரீல் கூட. அப்பெல்லாம் நாங்க அவ்வளவு கண்டுக்க மாட்டோம். பேண்ட் ஷர்ட் தான் ஆனா போடுவாங்க. அப்ப நான் தான் சொன்னல ஸ்டார்டிங்ல இருந்து பேண்ட் ஷர்ட் தான். ஆனா முடியலாம் அப்ப இப்படிதான் விட்டு இருந்தாங்க. அப்பப்போ அவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கேப் அப்பதான் போடுவாங்க. இப்பதான் ரொம்ப போடுறாங்க. அப்பெல்லாம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் போடுவாங்க, இப்ப ரொம்ப போட ஆரம்பிக்கிறாங்களா. சரி ஓகே சொல்லிட்டு அப்ப ரீல் எல்லாம் பண்ணுவோம். ஏதோ ரீல் வைரல் ஆயிடுச்சு நம்ம ரீல். அப்புறம் இவங்க என்ன ஆயிடுச்சு, நல்லா 1 மில்லியன் தாண்டுது, 2 மில்லியன் தாண்டுது. சரி ஓகே நம்ம ரீல் எல்லாம் பண்ணலாமா இதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு நாங்க ரீல் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அப்புறமே எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை. அப்ப இந்த அளவுக்கு எல்லாம் நாங்க ஒன்னும் ஃபேம் கிடையாது. ஏதோ ஒரு ரீல் போட்டோம், 1 மில்லியன் தாண்டிடுச்சு, அப்படியே ரீல் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லைக் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்ப மக்கள் எல்லாம் வந்து இப்ப ஒரு பக்கம் பார்க்கும்போது நிறைய பேர் பயப்படுறாங்க.
லைக் நம்ம நாட்டுல எங்க போகுது சொசைட்டி, எல்லாருமே இப்படி வந்து லெஸ்பியன் கே அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எங்க திரும்பினாலும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது லைக் என்னோட பசங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. அது ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஜென்யூனான பயம், ஃபைன். ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட லைக் ஒரு கிளாசெட்குள்ள தனியா நான் வந்து ஒரு லெஸ்பியனோ கேவோ இல்லைன்னா என்ன வாட் எவர் அந்த கம்யூனிட்டியில என்ன இருக்கிறாங்களோ வெளியில வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஆனா உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லவும் செய்யறாங்க. ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் பயமும் இருக்கு, ஒரு பக்கம் வெளியிலயும் வந்து சொல்றாங்கன்னும் போது நீங்க இதெல்லாம் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு ஒருத்தவங்க அந்த கமெண்ட்லயே கூட சொல்லியிருக்காங்க, இதுங்க பாருங்க எப்படி பண்ணுதுங்க, அசிங்கமா பண்ணுதுங்க, இதுங்களை பார்த்து மத்தவங்களுக்கு கெட்டு போறாங்க. முக்காவாசி வந்து இப்ப வந்து ஆனா எங்களுக்கு வந்து போட்டோ எடுக்கிறதே வந்து பசங்க தான் அதிக பேர். ரீல்ஸ் பண்றவங்க தானே, இன்ஸ்டாகிராம்ல இருக்கவங்க தானே, கேர்ள்ஸோட பசங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். பசங்க தான் நிறைய பேர் நிப்பாட்டி நாங்க அந்த கமெண்ட்டை பார்த்து நீ யாரான்ட்டு நான் கண்டுபிடிப்பேன். ஆனா அவன் ஃபேஸ் காட்ட மாட்டான் அந்த மெசேஜ்ல. அப்போ அவன் என்னன்னா ஃபேஸ் காட்ட மாட்டான், நாங்க காட்டுறோம், பப்ளிசிட்டி பண்றோம். அந்த மாதிரி நீ காட்டு, நான் உன்னை திட்டுறதுக்கு நான் அடுத்த யூடியூப்ல நான் லாக் போடணும், அடுத்த லாக் நான் போடுவேன், உன் ஃபேஸை காட்டி இவன் என்ன திட்டுறான். எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்ல இருக்காங்க. எங்களை ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி யாருன்னா திட்டினாங்கன்னா அந்த கமெண்ட்ல எதுக்கு நீங்க ஏன் திட்டுறீங்க, அவங்க கடைசியில நீன்னு அவங்களுக்கு நீன்னு அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குற, இன்னும் அவங்க கூட இருக்கியா நீன ஜால்ராவா அப்படின்ட்டு அவனுங்க ரீப்ளே மறுபடியும் எங்களை பிடிச்சவங்கள மறுபடியும் திட்டுறாங்க. கமெண்டே அப்படி வந்தாலுமே நாங்க ரோட்ல நடந்து போனாலுமே எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. ஏன்னா ஃபேமிலியா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே எங்களை பார்த்து அவங்க பாருங்க கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட பொண்ணே இருக்காங்க, அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நின்னு பேசிட்டு போறாங்க, நின்னு பேசிட்டு போவாங்க. அப்படி இருக்கும் போது பரவாயில்லையே, ஒரு ஃபேமிலியே இப்படி பேசுறாங்க. எங்களுக்கு போதுமே 10 பேர் கெட்டவனா இருக்கட்டும், எனக்கு அந்த 90 பேர் நல்லவங்களா இருக்கட்டும். 100 பேர்ல 10 பேர் நீ கெட்டவனா இரு, 90 பேர் எங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும். நாங்களே ஒரு மாதிரி நினைச்சா கூட ஒருத்தவங்க பரவாயில்ல இந்த ஃபேமிலி கூட நம்மள ஒரு சீன் நினைக்காம அழகா வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க நினைப்போம். அப்போ இவங்க சொல்லுவாங்க பாத்தியா, ஆனா கல்யாணம் ஆயிட்டு ஹஸ்பண்ட் இருக்காங்க, வைஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அதனால பேசுறாங்க வந்து எங்களை பார்த்து பேசி நல்லா அப்படின்னும் போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். பரவாயில்ல, அப்படி இருக்கும் போது கமெண்ட் எல்லாம் எதுக்கு அப்படின்ற போது வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க வாங்க கொஞ்சம் வீட்டுக்கு, எங்க வீடு தோதா அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்க தான் ஆனா வேண்டாம் விடுங்க அப்படி சொல்லுவோம். அவங்க ஏதோ உணர்ச்சி வசத்துல கூப்பிட்டுருவாங்க, அப்புறம் இல்ல வேண்டாங்க பரவாயில்லங்க அப்படி சொல்லுவோம். இந்த அளவுக்கு இருக்காங்களே இதுவே போதுமே எங்களுக்கு, இதுக்கு மேல என்ன இல்ல. இன்னும் நிறைய பேர் எப்படின்னா தீண்டத்தகாதவங்க மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா? ஐயோ என்ன இது சமூகத்துக்கே கேடு, இது வந்து நம்ம இந்த படம் தெரியுது இது கொடுப்பாங்கல்ல, இது உயிருக்கும் நாட்டுக்கும் கேடு, அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுப்பாங்கல்ல. அப்பெல்லாம் அப்படி என்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு எங்களுக்கே புரியல. அப்படி என்ன தப்பு இதுல? நாங்க பாருங்களேன், இந்த மாதிரி நீங்க 2 பேர் இருக்கீங்க, அப்போ இந்த மாதிரியே உலகம் இப்படியே போச்சுன்னா எப்படி நாங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. நீ கல்யாணம் பண்ணா நீ வேற ஒரு பொண்ணை தேடியா எங்களை அந்த மெசேஜ் அந்த ஸ்பாட்ல அதை பண்ணிட்டு தான் இவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் போல. அதை மெனக்கெட்டு அந்த கமெண்ட் பண்ணி, ஆனா அதுல ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்ல. அது பண்ணிட்ட பிறகுதான் அவங்க தூங்குவாங்கன்ற மாதிரி இருப்பாங்க. அப்ப அதை பண்ணிட்டா போதும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்க்கும்போது நிறைய லெஸ்பியன் கப்பிள்ஸ் வந்து இருக்கிறாங்க, கே கப்பிள் கூட இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க போடுற ரீல்ஸ்ல இருந்து இப்ப உங்க வீடியோஸ் லைக் மத்த வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சில வீடியோஸ்லாம் கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி, கொஞ்சம் இன்டிமேட்டான ஒரு சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரெக்ரியேட் பண்ற மாதிரி இருந்தது. அப்படின்னா அதை பார்க்கும்போது இது தவிர்க்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது இப்போ வந்து ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி இல்ல நான் கட்டி பிடிக்கிற மாதிரி யாரு மத்தவங்க பண்றது இல்ல நீங்களும் பண்ணணும், சரி இது மாதிரி பார்த்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, இந்த மாதிரி பண்ணா வியூஸ் வரும், நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. பேர் சொல்ல விரும்பல, பட் ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அவங்களோட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருக்கா? வீடியோ பார்த்தோம்னா ஒரு 2 வீடியோல பார்த்தோம்னா நாங்க வந்து கண்டென்ட்லாம் இந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். மத்தபடி அந்த மாதிரி க்ளோஸ் அப்லாம் இருக்கணும்னு நினைக்கலாம், இதெல்லாம் கண்டென்ட் எல்லாம் மத்தவங்க வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, நீங்க என்ன முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பசங்களை கவர்ச்சி பண்ற மாதிரி ஏன் வீடியோ பண்றீங்க, காட்டுங்க நாங்க கவர்ச்சி பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டோம். பார்த்தா அவங்க எங்க வீடியோ காட்டல, வேற ஒரு கப்புள்ஸ காட்டினாங்க. அப்ப உங்க மேல தப்பு தானே, அத சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். நாங்க ஏன் அந்த மாதிரி என்னை வந்து நிறைய பேர் கமெண்ட், நான் சும்மா சொல்றேன்னு கூட நீங்க நினைப்பீங்க, என்னோட இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு கமெண்ட் பாருங்க. ஒரு சிஸ்டர் அழகா சொல்லியிருப்பாங்க, நீ இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்க ஆனா அழகா சாரி கட்டிட்டு பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவ்வளவா கிளாமர் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் எப்பவுமே. சரி நான் சாரியில மட்டும் தான் இருப்பேன், சாரியில நான்
சாரி போட்டாதான் இவங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ரொம்ப எங்களை பார்த்து கெட்டு போறான்றாங்களே, அந்த அளவுக்கு நாங்க என்ன கெட்டு போற அளவுக்கு நாங்க கிளாமரா காமிச்சிட்டோம், இல்ல அசிங்கமா ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டோம், இல்ல முத்தம் கொடுத்த மாதிரி நாங்க இது பண்ணிட்டோம். போட்டிருப்பேன் என்ன பண்ணிட்டோம், அதுக்கே நீ கிளாமரா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜீன் போடுறதே வந்து நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜீன் போட்டேன்னா ஒரு இப்ப ரீசனா பண்ணிருக்கேன் ஒரு ரீல். அது ரொம்ப எனக்கு இந்த மாதிரி நான் இப்படியே தானே இருக்கேன், சாரில தானே சாரி போட்டாலுமே நீ என்ன ஆயாவா, சாரியே போடுற, ஜீனை போட்டாலும் அப்ப நாங்க என்னடா ட்ரெஸ் போடுறது, சாரியே கட்டணும், நீ என்ன எப்ப பார்த்தாலும் சாரியே கட்டுற ஆயாவா நீ அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றாங்கல்ல, உங்களை பார்த்து கெட்டு போறாங்க, இந்த மாதிரி பண்றீங்க. அதான் அப்படி என்ன நாங்க கிளாமரா போட்டோம் கெட்டு போறதுக்கு எங்களை பார்த்து? இல்ல அதுதான் நீங்க அப்படின்னு அவங்க சொல்றதே வந்துட்டு இந்த லெஸ்பியன் கம்யூனிட்டியை வந்து டார்கெட் பண்றாங்க. மத்த கப்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரிதான், பேர் சொல்ல விரும்பல, பட் ஆனா நிறைய கப்பிள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து பண்றாங்க. எப்படி சொல்றது, என்ன ஒரு பூ மட்டும் தான் இல்ல, அழகா ஒரு கிஸ்ஸின் அவங்க பண்ற மாதிரி இருக்கும். கட்டி பிடிக்கிறதே வந்து பண்றது, இந்த உதட்டை வந்து அப்படி பிதுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க இல்லையா. அது வந்து நார்மலா ஒரு நம்ம சினிமால ஒரு ஐட்டம் சாங் பாக்குறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு பாடல் பாக்குறோம் அப்படின்னா அது ஓகே ஃபைன் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா லைக் ஒரு 2 பெண்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு இன்டிமெசி வந்து ஆப்வியஸா இப்ப உங்களுக்கு பர்சனலா ஆஃப் கேம் நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்க பர்சனலா இருக்கக்கூடிய இன்டிமெசி அது வேற இல்லையா. ஆனா அதை வந்து கேமராலேயே காட்டணும்னு மத்த கப்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அதனால மேபி அவங்க உங்களை நீங்க அப்படின்னு டேர்ம் பண்றதா இருக்கலாம். ஆனா அதை பார்க்கும்போது ஒருவேளை இந்த மாதிரி பண்ணா நமக்கும் ஃபேம் வருமோ அந்த மாதிரி நினைச்சு அப்படிலாம் நான் நினைச்சது இல்ல. அப்படிலாம் அவளை அந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினைச்சதும் இல்ல. அந்த மாதிரி பண்ணிதான் ஃபேமஸ் ஆகணும்லாம் நாங்க நினைச்சது கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டா தான் எடுப்பேன். அத மாதிரி நான் அவகிட்ட சொல்லிதான் எடுப்பேன். ரொம்ப கிளாமர் எல்லாம் எடுக்கக்கூடாது. அது ஆக்சுவலா நாங்க வீடியோக்கெல்லாம் இல்ல, பர்சனலாவே எனக்கு எதுவுமே பிடிக்காது. இவளை அப்படிதான் நான் பாத்துக்கணும்னு ஒரு ஆசை. அவங்க வீட்லயே திட்டுவாங்க, இந்த பிள்ளை எதுக்கு சாரி கட்டிட்டே வச்சுட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க சுடிதார் போடு, எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைக்கு சாரி போடு அப்படி ஃபுல் சாரி. இப்ப கூட இன்டர்வியூக்கு வேற ஏதாவது சுடிதார் போட்டு வரலாமான்னு கேட்டேன். இல்ல எனக்கு சாரி கட்டிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து என்னோட பாதி இது பார்த்தாலுமே நான் சாரியில தான் இருப்பேன். நாங்க வீடியோல அப்படி இருக்கல, நேச்சுரலாவே நான் அவளை அப்படிதான் கட்டாயம் இப்படிதான் பண்ணுவேனே. இல்லை நான் சுடிதார் தான் போட சொல்லுவேன், சாரீஸ் தான். வருஷத்துக்கு ஏதாவது ஒரு வாட்டி தான் இந்த மாடல் ட்ரெஸ் கூட நான் வாங்கி தருவேனே அவளுக்கு. என் பீரோல சர்ச்சுக்கு போடுறேன், நியூ இயர்க்கு எப்பனா அதானே அதுவும் போட்டு வந்துடலாம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி அதுவும் ரொம்ப கெஞ்சி வச்சு எடுக்கணும். அவங்க வீட்டுல கூட அந்த அளவுக்கு ஃப்ரீடமா கொஞ்சம் ஏதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி கிளாமர் இந்த மாதிரி கை தெரியுற மாதிரி ட்ரெஸ் இருந்தா கூட நான் கோட் போடுவேன். அதுக்கு மேல இந்த ஷார்ட்டா நான் வச்சிருப்பேன், ஒரு கோட் ஒண்ணு இருக்கும், அந்த கோட் போட்டுட்டு தான் இருப்பேன். அதை போட்டுட்டா வீடியோவும் அந்த மாதிரி நான் பழகிட்டேன். நான் வீடியோல போஸ்ட் போடல ரீல்ல. இது எப்படின்னா பழங்காலத்துல வந்து ஆண்கள் அது ஆணாதிக்கம் நிறைய வாட்டி சொல்லுவேன். நானே சொல்லுவேன் இந்த மாதிரி ரீல் எடுக்கலாம் அப்படி சொல்லும் போது நான் இன்னும் அதை போஸ்ட் போடல. நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அதுவும் இப்பதான், அதுவே இப்பயே சொல்லுவாங்க வேற என்னன்னா இதுங்க இன்னும் வளர வளர என்ன நீ ஓவரா ட்ரெஸ் பண்ற, ஏன் ஓவரா ட்ரெஸ் பண்ற. அதை போட்டாலுமே அந்த ஓவரா ட்ரெஸ் இருந்தாலுமே அதுக்கு மேல நான் கோட் போட்டுட்டு தான் போடுவேன். இப்போ உங்க 2 பேருக்கும் உண்டான ஃபியூச்சர் எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய ஆக்சுவலி லெஸ்பியன் கப்பல் நம்ம பாக்குறோம், கே கப்பலும் பாக்குறோம். அப்படின்னும் போது இப்ப நிறைய ரீசன்ட் டைம்ஸ்ல கே கப்பல் வந்துட்டு நிறைய ஒரு கல்யாணம் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா லெஸ்பியன் கப்பல் அந்த ஒரு இதுல வந்து யாரும் கல்யாணம் பண்ற மாதிரியே தெரியல. சும்மா ஏதோ ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாதிரி நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம், ஒரு ஃபேம் கிடைக்குது, அப்புறம் நாங்க பிரிஞ்சிட்டோம், அப்படி அதுல திருப்பி ஒரு ஃபேம் கிடைக்குது, திருப்பி அதெல்லாம் சும்மா நாங்க திருப்பி சேர்ந்துட்டோம் அப்படின்னு அதுல ஒரு ஃபேம். இப்படியே வந்து ஃபேம் தேடி 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 அலைஞ்சு வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு அப்படின்னு தெரியல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்து என்ன யோசிச்சு வச்சிருக்கிறீங்க? கல்யாணம், காட்சி, குழந்தைகள் ஆப்வியஸா அடாப்ட் பண்ற மாதிரியா IVF பிளான் பண்ணிக்காங்க? நீங்க ரொம்ப சின்ன பசங்க, பட் ஸ்டில் வந்து நானு ஏன்னா ரியாலிட்டி இப்பதான் நான் வந்து நீங்களா இருக்கணும் அப்படிங்கறத புரிய வச்சிருக்கேன். பட் ஸ்டில் இதுக்கப்புறமா இருக்கு இல்லையா லைஃப் ஸ்டைலு எப்படி? எங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்னா இருக்கணும்னு ஆசை. ஆனா அந்த மாதிரி சட்டம் எல்லாம் வந்துருச்சா இல்லையா எனக்கு தெரியாது. லாஸ்ட் இயரே வந்துச்சு. நிறைய பேர் கே கப்பல் கல்யாணம் பண்றாங்கன்னா லெஸ்பியன் கப்பலும் கல்யாணம் பண்ணலாமே. நாங்க வந்து இந்த மத்தவங்களுக்காக எல்லாம் மத்தவங்களுக்கு பயந்து தான் நாங்க வாழ வேண்டியதா இருக்கு. எங்களுக்கான ஆசை எல்லாம் இருக்கு. ஆனா சொல்றாங்க நீங்க மத்தவங்களுக்கு தான் வாழ்ந்து ஆகணும், உலகத்துக்கு தான் வாழணும், வேற யாரு? ஏன் நீங்க வந்து முதல் ஸ்டெப் எடுத்தாச்சு, வந்து ஓப்பனா வீடியோலயே கொடுத்துட்டேன்னு நான் நிறைய லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்து, ஏன்னா நிறைய பேரால இன்னும் சொல்ல கூட முடியல. ஆமா நீங்க தைரியமா சொல்றீங்க. அப்ப அடுத்த கட்ட ஸ்டெப் என்னன்னு தான் நீங்க யோசிக்கணும். எனக்கு கமெண்ட் வருது. என்ன கமெண்ட்னா வந்து என்னன்னா பேராகிராஃபா இருக்கும், நான் அது வேற ஏதோ படிப்பேன். ஆனா பார்த்தா சிஸ்டர் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஆனா எனக்கு குழந்தை இருக்கு, ஆனா நான் இதுக்கு முன்னாடி ஒரு
பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், எங்க வீட்டுல அதுக்கு வந்து சேர்த்து வைக்கல, அதனால அவங்க இறந்துட்டாங்க, சூசைட் அட்டன் தான், இறந்துட்டாங்க. ஆனா வந்து இப்ப எனக்கு இந்த லைஃபும் பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல. நிறைய பேர் இப்படி சொல்லாதவங்களா இருக்காங்க. நாங்க என்னன்னா வந்து என்ன சொல்லணும்னா, பேரண்ட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணலாம், இது ஒன்னும் பெரிய இது கிடையாது. இப்போ அந்த பொண்ணே இல்லாம ஆயிடுச்சு, இறந்துருச்சு, அதுக்கு அந்த பொண்ணு கூடயாச்சும் வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு பிடிச்சது ஒரு லைஃப். ஏன் அசிங்கமா நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ஏன் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ற சட்டம் இருக்கான்னு தெரியல. இருக்குன்னும் போது அப்ப ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, பண்ண ஏன் விட மாட்டேங்கிறாங்க, அசிங்கன்னு ஏன் நினைக்கிறாங்க? அதாவது ஒருத்தவங்களுடைய அசிங்கன்றதுனால அது ஒரு அசிங்கமாவே கொண்டு போயிடுறாங்க. ஏன் பண்ண? நான் கூட என்னன்னா போன இன்டர்வியூல சாரி கட்டிட்டு இருந்தேன். சாரி கட்டிட்டு வீட்டுல வந்து சும்மா ஒரு தாலி இருக்கும். நாங்க ஆல்ரெடி போட்டோ ஷூட் இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது தாலி நாங்க போட்டு இந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுத்திருக்கோம். அதை அப்படியே நாங்க வச்சிருக்கோம் வீட்டுல. அதை நான் எடுத்து வா இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அந்த 2 ஸ்டெப் எடுத்து முடிச்சிட்ட பிறகு வா நீ இதுலயே வா அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது வெளியே போகும்போது ஏதாச்சும் சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவேன், அதை நாங்க போஸ்ட் போடும் போது என்ன உங்க கழுத்துல தாலி இருக்கு, எதுக்கு உங்க இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும் நாங்க ரீல் போடும் போது. அதாவது நீங்க அது வந்து ஊரே இன்னும் கல்யாணம் பண்ணல, அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு சட்ட ரீதியாவோ அது அவதான் ரொம்ப ஒரு அசிங்கமா மாதிரி கூச்சப்படுற மாதிரி இவதான் பண்றா. எனக்கு என்ன தெரியுமா, இப்ப கூட போஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், தாலி கட்டினது எல்லாமே வச்சிருக்கேன். பட் எனக்கு விடணும்னு ஒரு ஆசை இருக்கு. கேட்டா அவங்க ஃபேமிலி பிரச்சனை அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா வச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா ஓகே உங்க ஃபேமிலி பிரச்சனை, ஏன் பர்சனலா நான் தாலி கட்டுறத கூட வெளில போட்டு வர மாதிரி ஒரு மாதிரியா இருக்குமோ அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. ஓ தாலி அவளுக்கு பிடிக்கலன்ற மாதிரி நான் ஒரு தப்பா நினைக்கிறேன். சொல்லுவாங்க நம்ம லெஸ்பியன் தானே, அது ஒரு மாதிரி எதுக்கு மத்தவங்களுக்காக நினைக்கிறேன், பசங்களை ஏதாச்சும் இது பண்றேன் அப்படின்னு கூட நான் திங்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. எங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கே தெரியும், ஆனா உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்ட்டு, உங்க வீட்டுலதான் ப்ராப்ளம் இருக்கு அப்படி சொல்லுவோம் தெரியும். அதனால நாங்க சரி மாத்தா நீங்க ஒரு தாலியை கட்டிக்க வேண்டியதானே, 2 பேரும் பெண்கள் தானே, யார் கட்டினா என்ன, அவளுக்கு தான் நான் கட்டணும்னு ஆசை இருக்கு. சரி 2 பேரும் மாத்தி கட்டிக்கலாம்ல, 2 பேரும் பெண்கள் தான், அப்படி கட்டணும். பட் ஆனா சட்டம் இல்லையான்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு கிராண்டா ஒரு கல்யாணமே வைப்பேன், கண்டிப்பா வைப்பேன், கிராண்டா பண்ணுவேன். இருக்கு அதுக்கான சட்டம் இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க வந்து இவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வக்கீல் வச்சு மூவ் பண்ணும்போது அந்த வக்கீல்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா நாங்க இந்த மாதிரி பண்ணி நெக்ஸ்ட் இன்டர்வியூ குடுக்குறோம் பாருங்க. அப்படி இருக்கணும்னு ஒரு ஆசைலாம் கண்டிப்பா எங்களுக்குள்ளலாம் அப்படி ஆசைலாம் கண்டிப்பா ஆனா ஒரு நாள் நடக்கும். அத பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு யாருக்கும் பயப்படாம அப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமா கண்டிப்பா அது நடக்கணும். ஏன்னா நீங்க வந்துட்டு நீங்க உங்களோட முடிவுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், இன்ன வரைக்குமே நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டுதான் நாங்க இவ்வளவு பிரச்சனை கடந்துமே நாங்க இப்படி இருக்குமே. எங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இன்னும் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் இன்னும் சொல்லல. எவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு, எங்க லைஃப் ஃபுல்லா பிரச்சனை. என்னடா லைஃப், உங்க லைஃப் பார்த்தாலே பிரச்சனைன்னு தான் சொல்றீங்க, இதுக்குள்ள ஒரு அழகான லைஃபே கிடையாது. ஆனா இப்பதான் எங்களுக்கு அந்த அழகான லைஃப் வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை தாண்டிதான் நாங்க இவ்வளோ கடந்து வந்தோம். போலீஸ் ஸ்டேஷனு, அடி தடி சண்டை, காலை உடைக்கிறது, கைய உடைக்கிறது, நீயா போற இப்படிலாம் கேட்டு ரொம்ப பிரச்சனை. இப்பதான் நாங்க கொஞ்சம் இவ்வளவு பிரச்சனை ஒரு ஓரமா இருந்தாலும் உங்க அப்பா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி சொன்னார்ல, நீ யாரையோ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது. ஆமா, அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம்குள்ள ஹோப்ஃபுல்லி நீங்க வந்து அழகான ஒரு நியூலி மேரிட் கப்புலா உங்களுக்கு நான் பத்திரிகை எடுத்து வந்து வச்சுட்டு போறேன் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பட் சீரியஸா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வச்சேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஃபுல் கான்வர்சேஷன் மூலியமா. ரொம்ப நன்றி, உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே போல இன்னும் நிறைய ஷோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா அதன் சினிமா தொடர்ந்து பாத்துட்டே இருங்க. நான் விஜய் நிலோஃபா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.